தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தெய்வ மகிமையின் மேன்மை. யாத்ராகமம் 33:18. அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். கர்த்தருடைய கண்களில் தயை கிடைக்க வேண்டுமென்று விரும்புகிறவர்கள் மேல் தெய்வ மகிமை இறங்குகிறது என்று பார்க்கிறோம். நம்முடைய உள்ளத்திலும் கர்த்தருடைய மகிமையை காண வேண்டும் என்று வாஞ்சையும் ஏக்கமும் விருப்பமும் உடையவர்களாக வாழ வேண்டும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று இயேசு வாக்களித்திருக்கிறார். மோசே கூறுகிறார், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்று கெஞ்சுகிறதை பார்க்கிறோம். காலங்கள் விரைவாய் கடந்து செல்கின்றன. நம் அருமை ஆண்டவரின் வருகையிலே அவரை காண வாஞ்சையோடு காத்திருக்கிறோம். அவர் வரும்போது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் வருவார். மனுஷகுமாரன் வல்லமையோடு மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவார். அவரை காண உள்ள அத்தனை பேரும் அவரை காண முடியும். பிரியரே, மோசேயின் விருப்பமும் வாஞ்சையும் தேவ மகிமையை காணவும் அதை ரசித்து ருசிக்கவும் அந்த மகிமையால் அளவில்லாமல் நிரப்பப்படவும் மோசே வாஞ்சை கொண்டான். வேதம் சொல்லுகிறது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். கர்த்தர் நீதிமான் ஆகிய மோசேனுடைய விருப்பத்தை அங்கீகரித்தார். என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையின் மேல் நில். என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன் என்றார். அப்படியே மோசேக்கு தன்னுடைய மகிமையை காண்பித்தார் என்று பார்க்கிறோம். தாவீதும் தேவ மகிமையை காண வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார். அவருடைய வாஞ்சை நிறைவேறினது. பரிசுத்த ஸ்தலத்தில் பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன் என்று மகிழ்ச்சியோடு கூறுகிறார். நாமும் வாஞ்சித்து அதிகாலையில் அவரோடு கூட இருந்து அவரை துதித்து பாடி ஆராதிக்கும் போது அவருடைய மகிமையால் நம்மையும் நிரப்புவார். ஆதி மனிதன் ஆதாம் இழந்த மகிமையை கல்வாரி நாதன் நமக்கு பெற்று தந்துள்ளார். நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஆமேன். செபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. உடைய மகிமையின் பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மூடிக்கொள்ளும்படியாய் செபிக்கிறேன். உடைய மகிமை வெளிப்படும்படி வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.